நான் ஒரு புது அடுப்பு வாங்கலான்னு இருக்கேன். உங்க வீடியோல நீங்க யூஸ் பண்ற அடுப்ப பார்த்தேன். இந்த அடுப்ப பத்தி ஒரு ரிவ்யூ குடுங்களேன். நான் அத பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த அடுப்பு வாங்கலான்னு டிசைட் பண்ணிக்கிறேன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க. என்ன பொறுத்தளவுக்கு இந்த அடுப்பு வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் எதுக்கு நீங்க இந்த அடுப்பு யூஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நாங்க இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்லயே இருந்த அடுப்பு தான் இது. இந்த அடுப்பு வந்து கரண்ட்ல தான் ஒர்க் ஆகுது. 4 அடுப்பு இருக்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். ஈஸியா குக் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நினைக்கலாம். 4 அடுப்பு இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லங்க. பக்கம் பக்கமா இருக்கிறனால 4 பாத்திரத்த வச்சு சமைக்கவே முடியாது. அந்த பெரிய அடுப்பா கிராஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 அடுப்புல மட்டும் தான் நான் சமைப்பேன். மத்த 2 அடுப்பும் வந்து சும்மா தான் இருக்கும். ஒவ்வொரு அடுப்புக்குமே ஒவ்வொரு சைடுல 4 பட்டன் மாரி அந்த ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. 0லேருந்து 6 வரைக்குமே வந்து நம்ம ஸ்பீடு வந்து கூட்டி வச்சுக்கலாம், குறைச்சு வச்சுக்கலாம். இந்த அடுப்புல ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதிலேயே வந்து அவன் வந்து இருக்கு. ஸோ அதனால பேக் பண்றதுக்கு, கிரில் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக மட்டும் தான் நான் வந்து இந்த அடுப்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப புடிச்ச அடுப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கேஸ் அடுப்பு அதான் பிடிக்கும்.